சொல்றேன் என்னன்னு கேட்டா கூட்டம் நடந்த அமைச்சர் இவ்வளவு நாள் ஒழுங்காதான் கூட்டம் நடந்த சரியா நாய்க்கு தான் அமைச்சர் கூட்டத்தை சிவகுலர் பண்ணி நடத்த மாட்டா நீங்க சிவகுலர்ல அப்படி இல்ல நீங்க சொல்லுங்க நீங்க சொல்ல நீங்க நடந்திருக்கா இல்லையா இந்த பிரச்சனை தூக்கி அடிக்கிற எங்களுக்கு மேலும் தூக்கி அடிக்க மாவட்ட அமைதிக்காக வந்திருக்கிறோம் அதை மட்டும் தான் காய்க்கணும் உமக்கு அட்டுக்குரிய கருத்து அவர் ஏழு மாவட்ட உறுப்பினரை வந்து கேட்கக்கூடாது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனாவினால் அமைதியின்மை ஏற்பட்டதால் அரசு அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் வெளியேறிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது. கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் இன்று காலை கிளிநொச்சி மாவட்ட செயலக மாநாட்டு மண்டபத்தில் நடைபெற்றது. கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தலைமையில் இடம்பெற்ற இந்த கூட்டத்தில் நாடாளுமன்ற உறுப்பினர்களான சிவஞானம் ஸ்ரீதரன், கருணநாதன் இளங்குமரன், ராமநாதன் அர்ஜுனா, பிரதேச சபை தவிசாளர்கள் உள்ளிட்ட மக்கள் பிரதிநிதிகளும், கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர், பிரதேச செயலாளர்கள், திணைக்கள அதிகாரிகள் மற்றும் பணிப்பாளர்கள் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். இதன்போது கல்வி, சுகாதாரம், வீதி அபிவிருத்தி உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் தொடர்பில் கலந்துரையாடப்பட்டன. விவசாயம் தொடர்பான விடயங்கள் ஆராயப்பட்ட சந்தர்ப்பத்தில் கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் இடம்பெற்ற விவசாய செய்கை தேசிய வேலை திட்டத்தில் முறைகேடுகள் இடம்பெற்றுள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ஜுனா குற்றச்சாட்டுகளை முன்வைத்தார். இதனையடுத்து குறித்த விடயம் தொடர்பில் அவர் முன்வைத்த விமர்சனங்களின் போது கிளிநொச்சி மாவட்ட அரசு அதிபர் உள்ளிட்ட அதிகாரிகளை கடுமையாக விமர்சித்ததாகவும் இதனால் கூட்டத்தில் அமைதியின்மை ஏற்பட்டதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. நிலைமை காரணமாக மாவட்ட அரசு அதிபர், பிரதேச செயலாளர்கள் உள்ளிட்ட அதிகாரிகள் போலீஸ் பாதுகாப்புடன் கூட்டத்தில் இருந்து வெளியேறியுள்ளனர். அதிகாரிகள் வெளியேறியதை தொடர்ந்து கிளிநொச்சி மாவட்ட அபிவிருத்தி குழு கூட்டம் நிறைவுக்கு கொண்டு வரப்பட்டது. நடக்க இல்லைன்னா நடந்ததை ஏற்றுக்கொண்டிருக்கணும். அதே நேரத்தில் உரமானியம் கொடுக்கப்பட இல்லை, உரமானியம் கொடுக்கப்பட இல்லைன்னு உரமானியம் கொடுக்கப்பட இல்லையா? சுவர். ஆனா நான் கூட காட்டவா நீங்க உரமானியம் கொடுத்தன்ற இந்த ஆர்டிஐக்கு போட்ட லெட்டர் காட்டவா? அது நீ எனக்கு அண்ணா இங்க இல்ல கிடக்கு ஃபைல் என்னடா நீங்களும் அமைச்சர் போயிட்டாங்க உங்களோட, நான் உங்களோட சப்போர்ட்டர் தான். ஆனா இப்படியான ஒரு வேலை நடக்கல, அது அரசாங்கத்தை தான் பாதிக்கும். ஸோ நீங்க இந்த மாதிரியான திணைக்களத்தில் இருக்கிறார்கள் எல்லாத்தையும் காப்பாத்தி ஓகே பரவாயில்ல நாங்கள் சேவ் பண்ணி விடுவோம்ன்றது வந்து என்ன நடக்குமாண்டா தொடர்ந்து இதே தான் நடக்கும். இந்த வரைக்கும் அனுர அரசாங்கத்தின் பெயர் வடக்கு மாநிலத்தில் பெறுறதுக்கு நீங்க ஆக்ஷன் எடுக்காதது தானே காரணம். அதான் உண்மை. இந்த வரைக்கும் எத்தனை ஊழல் பிடிச்சு தந்திருக்க உங்களோட பேங்க் புத்தகங்களோட அக்கௌண்ட் நம்பர் தந்திருக்கிற நீங்க அங்க போயிருந்தோண்டு உங்க நீங்கள் எப்படி பொறுமையா இது எல்லாத்தையும் சமாளிக்கீங்கன்னு யோசிக்க சந்தோஷமா இருக்கும் டாக்டர் காய்க்கிறீங்க. அங்கதான் பிரச்சனை இருக்கு. சரி பிறகு இங்க வேற இப்படி ஊழல் ஆதாரத்தோட ஆர்டிஐயோட கொண்டு தந்திருக்கிறோம் நாங்க. அப்பவும் நீங்க என்ன சொல்றீங்க? நாங்க நீங்க ரெண்டு பேருக்கும் ஒரு வழக்கு போட்டிருந்தீங்களா வடக்கு மாநிலத்துல? ஒரு ஊழலை விசாரிச்சிருக்கீங்களா வடக்கு மாநிலத்துல?
இழப்பு நிப்பாட்டுங்க நீங்க இல்லையா ஒரு உண்மை இருக்கிற அது கூட தகவல் இல்ல நான் இந்த பிரஜாசக்திக்குள்ள தானே இந்த இது வந்து நீதிமன்றம் இல்ல கொஞ்சம் இப்ப என்னடா பப்ளிக் கம்ப்ளைண்ட் இருக்கிற உண்மை அந்த பப்ளிக் கம்ப்ளைண்ட் வந்து உண்மையிலேயே அது உங்களோட வர்த்தமானி அறிவித்தல இருந்து இந்த கட்டப்பட்ட படங்களோட சனம் எடுத்து அனுப்பி இருக்கு. இந்த பாருங்க பொஸ்பாலம் காட்டியிருக்கணும் இந்த முத்து சித்திரம் மட்டும் வீட்டுக்கு போற ஆட்டை கொடுக்காத. சோ இதை நான் கேட்கணுமா கேட்கக்கூடாது? நீங்க திணைக்கள தலைவர்களுக்கு கொடுங்க, விசாரிக்கட்டும். பையில முடிவெடுக்கட்டும். இங்க வந்து கூட்டத்தை வந்து குழப்பி கொண்டு இருக்கீங்க. அதெல்லாம் இல்ல சகோதரிகளா, இங்க இத பாருங்க மேமே ಪಾರ್ಮಾ ಕದರದಿಯೇನೋ ये उत्तर दावदिनो मंदन्ने को कौद मी पाल में हेदु इगिला इरवासे कराची प्रदेशेर दावदिनो मंदन्ने मिलियन तुम्हारे कसम पाइट कर दिनो द मेक पार्लिमेंट आईटी कार्यान्ने हबे पार्लिमेंट बदल दिनो द मम्मे का बेनुआ में ओ इन्ना क्या இந்த வீட்டை கட்டினா நான் கைதர்ல வந்துவாய். நீங்கள் தான் அவ இல்லாத கனடாவில் இருக்கிற நேரங்கள்ல நீங்கள் தான் கள்ள கையெழுத்து வச்சு காணி கொடுத்துருக்கீங்க. கடைசியா வந்து திணைக்கள தலைவர்களுக்கு நீங்க பயில கொடுக்க விசாரிக்கிறோம். நடத்திட்டு போக முடிக்கிறீங்க. ஒவ்வொருத்தருக்கு நீங்க காணிக்கு அனுமதி பத்திரம் எடுத்துட்டாங்க. நான் இதை பப்ளிக்கு சொல்றேன். ஏனென்றால் இந்த பிரச்சனை அவர் முட்டு முழுதான 100% மாவட்ட நிர்வாகம் சிறகுலர்லயே வடிவா சொல்லி இருக்கு. அவர்கள் சிறகுலர்லயே அரசு அதிகாரிகளுக்கு ஏற்படுத்தப்பட்ட பயிரக்கூடாது. அரசு அதிகாரிகள் செய்யணும். ஆனா நாங்க வேணும் எந்தெந்தாக குடும்பம் எழுதியுமோ அவ்வளவு நடிக்கிறோம். குடும்பம் எண்ணிக்கைகளை வெடிச்சது இதுக்கு முன்னாடி முழுக்க முழுக்க ஈயையும் அவன் மயில கொண்டு வச்சு ஆட்டோ யாருக்கு போலீஸ கொடுக்க லஞ்ச ஒரு நாளை கொடுக்க தயார் கால வர்த்தக நீங்க வந்து ஆட்டோ வெத்தூரட்ட போய் ஒரு குற்றத்தை விசாரிக்கிறதுக்கு உரிமை போலீஸ் கையிலுக்கு போலீஸ் விசாரிக்கிறது அப்படி என்ன விசாரிங்க அது ஒரு நிமிஷம் இருங்க. அபாண்டமான போலீஸ் மாட்டாங்க. ஜிஏ மேலே அபாண்டமான போலீஸ் இருக்கின்ற ஆக்கள் மேலே கூட்டத்தில் அடிக்க முடியாது. சரி ஆதார முன்னத்தோட கொண்டு அந்தந்த நேரத்தில் வைங்க. இந்த இடத்துல ஏறாது. அப்படி இந்த ஆணிய பிடிக்கிறாங்க. நீங்க போய் ஆணிய பிடிக்கிறாங்க பாட்டுங்க. அப்படியே நான் கேட்க வந்தா நான் ஒண்ணு சொல்றேன். என்னன்னு கேட்டா இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.